தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தகவல். ஹாய், வெரி வெல்கம் பேக் அவர் ராக்ஸ்டார் டீம். ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் டே. மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:13 ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் போட போகிறது என்னோட முதல் ஓட்டு. ஸோ எனக்காக அவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி நிறைய நீங்கள் ரீல்ஸோ இல்லை யூடியூப்ஸோட வீடியோஸோ நிறையவே பார்த்துருக்கேன். பட் அந்த டைம்ல எனக்கு போடக்கூடாது, போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் போடலை. ஆஃப்டர் த எலெக்ஷன் திஸ் வீடியோ வில் பி பப்ளிஷ்ட். ஃபர்ஸ்ட் ஓட். ஏன்னா ஒரு சிட்டிசனாக இருந்து நம்மளோட நாட்டுக்காக நம்ம ஓட்டு போடுறது எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஓட்டு போட அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ செலவழிச்சு வரணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் வந்தே தீரணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 பேர் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போனோம். ஸோ எல்லாருக்குமே ஒரே போல் பூத்தில். ஸோ அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு, செக்ஷன் வைஸாக இருந்த மாதிரி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற இடம், எனக்கு அதே ஸ்கூலில் வேற இடம். ஓகேங்களா, அவங்கலாம் போனாங்க, ஓட்டு போட்டாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எனக்கு அப்படி பிடிக்கல. ஸோ எனக்கு கியூவில் நின்று வெயிட் பண்ணி போகணும்னு ஆசை. நான் போயிட்டு பொறுமையாக கியூவில் நின்று வெயிட் பண்ணி எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கைண்ட் இது வைக்கிறாங்க இல்லையா, மைய வைக்கும் போது அங்கே இருக்கிற மேம் கேட்டாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டாப்பா? ஆமாம் மேம் அப்படின்னு சொன்னேன். 2 days மட்டும் தான் ஆஃபீஸ் லீவ் கொடுத்தாங்க. நேற்று என்னோட வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் டே ஓட்டு போட்டாச்சு. பேக் டு சென்னை. ஓகே, ஹாய். அதாவது 10:30 எனக்கு பஸ்ஸு. நான் ஓட்டு போட்டதுக்காக ஊருக்கு போகிறேன். ஒரு பையன் வேணாமா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். எதுவாக சாப்பிட்றான், டைம் போயிடுது. இப்போ தான் சாப்பிட்டு முடிக்கிறோம். முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம், அவ்வளோதான். ப்ரோ போகலாமா ப்ரோ? 8:30 கோயம்பேடு பஸ்ஸு. 9:30 வேலை செய்ய கிளம்புறேன். கிளம்பி 10 o'clock சாப்பாடு சாப்பிட்றேன். இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஸ்லோ ஏட்டர், ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்றேன். சாப்பிட்டு பே பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகிடும். பிளாக் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சப்பாத்தி கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட தோசையா சப்பாத்தி சாப்பிட்றேன். சப்பாத்தி அந்த எடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட நான் என்ன சப்பாத்தி வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சப்பாத்தியா அப்பளை கேட்டுக்கு வேணாம் சொல்லுங்க இப்படியே சொல்கிறாரு. ப்ரோ இப்போ பசிக்குது ப்ரோ, குடு ப்ரோ.
எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய மாலை வணக்கம் அண்ட் மிக்க நன்றி. நான் மக்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி உங்க எல்லாத்தையும் சந்திக்க வந்துட்டேன். இருங்கப்பா வரேன்ப்பா. எல்லாத்துக்கும் டீ காபி கொடுத்தீங்களா? கொடுங்கப்பா, டீ காபி கொடுங்க. அங்கே யாருப்பா? தம்பி மெதுவா போப்பா, வண்டியில மெதுவா போ. இந்த கேம்பெயின் என்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற நேரம் வந்து உள்ளது நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் இருக்கிறது. அது வரைக்கும் ஏதாவது பேசுறாங்க பேசுங்கள். ஓகே டைம் முடிச்சு வெயிட் பண்ணுங்க. என்னோட முதல் ஓட்டாக வாக்கை நான் அழித்து விட்டு உங்களிடம் நேரில் சந்திக்க வந்துள்ளேன். பொறுமையா இருப்பா, சொல்ல விடுப்பா, பேச விடுப்பா. அவனுக்கு ஒரு டீ காப்பி கொடுங்க, சக்கரை தூக்கலா கொடுங்க. எலெக்ஷன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பல ரிசர்ச்சுகள்லாம் நான் செய்து உள்ளேன். அந்த ரிசர்ச்களை பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ்களாக இருக்கீங்களா, அவர்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். மீடியா எங்க இருக்கா? நான் அங்கங்க பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, கேமரா அங்க இருக்கு. ஓகே, ஹாய். அந்த யங்ஸ்டர்ஸ்களுக்கு நான் அந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் என்னோட சார்பாக. வாட் இஸ் எலெக்ஷன் அப்படின்னு தேடும் பொழுது எனக்கு கண்ணில் இது சிக்கியது. என்னவென்றால், ஒரு 4 டீம் எடுத்துக்கலாம். டீம் ஏ, பி, சி, டி. இது யாரு மனதையும் புண்படுத்துறது அல்ல, யாரையும் காயப்படுத்துறது அல்ல, யாரையும் குறிப்பிட்டோ அல்ல இல்ல தம்பி, இல்லவே இல்லை. அதாவது எலெக்ஷன் என்னவென்றால், ஒரு ஊரில் இருக்கிறார்கள். அவர் இருக்கும் ஊர்களில் எத்தனையோ கட்சிகள், தலைவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு அடுத்து 5 வருடம் அந்த மக்கள் தீர்மானித்த தலைவர் அந்த ஆட்சியை ஆழ்வார். அந்த 5 வருஷத்தை ஊரை அந்த தலைவர் காப்பார். மக்கள் தீர்மானிக்கப்பட்டவர். ஓகே, இதுதான் எலெக்ஷன். அவனுக்கு ஒரு கிளாப் கொடுப்பா, கிளாப் கொடு. தம்பி ஒரு கிளாப். தம்பி உனக்கு ஒரு கிளாப். இந்தா, இப்படி பண்ணா தப்பா போயிடும், கேஸா போயிடும். நான் ஒரு கிளாப்பே தட்டுறேன். அந்த பையன் ஒரு நல்ல கேள்வி கேட்டான், சிறப்பான கேள்வி. என்னவென்றால், எதற்காக நான் ஓட்டு அளிக்க வேண்டும் அப்படின்னு என்று கேட்கிறான். ஓட்டுரிமை அப்படிங்கிறது நம்மளோட உரிமை. ஒரு சிட்டிசனா அந்த ஊர்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஓட்டு போடுறது நம்மளோட கடமை. ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போட்டால் என்னவா ஆகும்னால், மக்கள் தீர்மானித்த தலைவர் அடுத்த 5 வருஷத்தை ஆட்சி ஆழ்வார். அப்புறம் சொன்னபடியே தான். 2வது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சந்தைகளுக்காக பெரும் பள்ளங்களோ இல்ல டிரான்ஸ்போர்ட் வசதிகளோ, பஸ் வசதி, மெட்ரோ வசதி, அந்த வசதி, ஆட்டோ, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த ஆட்சி தான். நீங்க பீப்புள் சூஸ் பண்ண தலைவர் அவரு தான். அது போக கல்வி, எஜுகேஷன், மெடிக்கல், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம், அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த தலைவர் தான். அதனால்தான் பீப்புள் ஓட்டு போட வேண்டும். பிகாஸ் ஓட்டிங் இஸ் டெமோக்ராட்டிக் ரைட். ஓகே, அதனால எல்லாரும் மறக்காமல் வாக்கு அளிக்க வேண்டும். என்னப்பா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? அவர் முக்கியமான கேம்பெயின் நடத்திட்டு இருக்கான், காதல் பத்தி பேசிட்டு இருக்கான். தம்பி தூர போ சொல்லிட்டேன். காதலை பத்தி எல்லாம் பேச வரக்கூடாது. நான் உனக்கு நைட்டு வந்து பேசுறேன். ஓகே, அந்த புக்கை கொடுப்பா தம்பி. லாஸ்டா 5 எலெக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா நம்ம ஊரில், அதோட பிரசன்டேஜ் பார்க்கலாமா கேக்குறேன். கை தூக்குங்க எல்லாரும். ஓகே, சொல்கிறேன். 2006 70.8% மக்கள் ஓட்டளித்திருக்கார்கள். 2011 78.3%. 2016 74.3%. 2021 ஆண்டில் 72.8% மக்களோட வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? சொல்லுங்க கேட்போம். சொல்லியா தம்பி சொல்லு. நீ தம்பி சொல்லு. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா அக்கா சொல்லுங்கக்கா. 2026 84.7% வாக்களித்திருக்கார்கள். அதெல்லாம் தட்டுங்க, ஜோரா தட்டுங்க, கை தட்டுங்க. இதுக்கு நான் அப்புறம் வரேன். இதுல ஒரு இது இருக்கு, வரேன். 2026 எலெக்ஷன் had the highest turnout heard. 2026 மட்டும் நியூ ஓட்டர்ஸ், அதாவது 18 வயசு கடந்து யங் சிட்டிசன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் மொத்தமா 14.5 lakhs people voted this year. அதாவது நம்ம பிடிச்ச கேண்டிடேட் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னா, மொத்தம் 4 டீம் சொன்னோம் இல்லையா, அதுல 2 டீம் மைனஸ் பண்ணிருங்க, 2 டீம் வச்சுக்கோங்க. 2 டீம் 2 பேருக்கு தான். ஓகேவா? டீம் ஏ டீம் பி இருக்கு அப்படின்னா மொத்தம் 234 தொகுதி.
அந்த தொகுதியில யார் ஹையஸ்டா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த சிஎம். அப்படி இல்லைன்னா 2 பேரும் சேமா வந்தாங்கன்னா அது வேற மாதிரி தீர்மானிக்கப்படுவார்கள். எதுனா அந்த கவர்னர் இருக்கார் இல்லையா, நம்ம ஊரோட கவர்னர், அவர் பார்த்துப்பாரு. மக்கள் தீர்மானித்ததை அவர் பார்த்துப்பாரு. சப்போஸ் ஒரு தொகுதியில எவ்வளவு ஹையஸ்டா ஜெயிக்கணும் அப்படின்னா மொத்தம் 230 தொகுதியில 3 பேருக்கு போட்டினா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பட் 80 தொகுதிக்கு மேல ஜெயிச்சாலே போதும், நம்ம பிடிச்ச தலைவரே யாரு, அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு. ஓகே, இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்லிடுகிறேன். என்னவென்றால் 84.7% மக்கள் வாக்களித்திருக்கார்கள் 2026ஆம் ஆண்டில். இது பெருமை கூடியவை, ரொம்ப ஒரு அதிசயமானவை. ஓகேவா? பட் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றியுள்ளது. ஏனென்றால் நான் ஊருக்கு கிளம்புவ டேட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி. ஓகேவா? பட் ஆனா இன்னும் சில மக்கள் ஓட்டிங் எலெக்ஷன் நாளைக்கு அப்படின்னா அதுக்கு முதல் நாள் நைட்டு தான் கிளம்புறாங்க. கீழம்பாக்கத்தில் ஒரு இஷ்யூ வந்திருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் அதை கவனித்திருப்பீர்கள். உங்க கவனத்திற்கு மீடியாக்காரர்கள், நியூஸ்காரர்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள். என்னவென்றால் கீழம்பாக்கத்தில் பஸ் போக்குவரத்து சரியாக இல்லை. அதனால ஊருக்கு போகக்கூடிய மக்கள் போகாமல் தன் வாக்கை செலுத்தாமல் தவற விட்டார்கள். எவ்வளோ பேர் பீப்புள். ஓகேவா? சரண டிரான்ஸ்போர்ட் இல்லை எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. அது என்ன ஆச்சு, ஊருக்கு போய் ஓட்டு போட்டாங்க, நீ தான் ஊர்லயே இல்லையடா அப்படின்னு கேட்கலாம். ஏனென்றால் என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருந்தான். அவன் பார்த்து அவன்கிட்ட கேட்டு நான் அந்த இன்ஃபர்மேஷனை என்னோட மக்களாக கொடுத்து விட்டேன். இந்த இன்ஃபர்மேஷனை 84.7% பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க திஸ் இயர். பட் கீழம்பாக்கத்தில் ஓகே கண்ணாடி கழட்டிடுறேன். பட் கீழம்பாக்கத்தில் அவ்வளோ மக்கள் ஓட்டு செலுத்தாமல் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கார்கள். ஊருக்கு செல்ல முடியாமல் இருந்திருக்கிறது. ஏனென்றால் சரியான போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தம்பி வெயில் அடிக்குதுப்பா, கண்ணாடி போட்டுக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கள் அப்படின்னா எங்கெல்லாம் க்ரௌட் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ஓகேவா? எதுக்காக, என்னோட ஃபேன்ஸ்லாம் கிடையாது, நான் அப்படி ஒரு வேலை பார்க்குறேன், நல்ல வேலை. ஓகேவா? அதனால நான் நேரடியா நிறைய மக்களை பேசும்போது, கேள்வியை கேட்கும் போது, ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நிறைய மக்கள் இல்லை சொன்னார்கள். காரணம் என்னவென்றால் எஸ்ஐஆர் ஃபார்ம் சம்திங் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நான் ஜஸ்ட் கேட்டு நிறைய மக்கள் என்ன சொல்றது ஓட்டு போடல, அந்த ஃபார்ம்லாம் இதாயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. பட் 4.7% வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகேப்பா, டைம் ஆயிடுச்சு, அடுத்த ஒரு கேம்பெயின் நடத்த போக வேண்டியது இருக்கு. தம்பி இருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, கிளம்பாதீங்க, யாரும் கிளம்பாதீங்க, இருங்க. ஓகேவா? இந்த வீடியோட எடுத்த காரணம் என்றால் பர்பஸ் என்னவென்றால் 4.7% வாக்கு அளித்து விட்டார்கள். பட் அது எப்படி வாக்கு போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போடலன்னு சொல்றாங்க. மேபி அதை போடாம கூட இவ்வளவு வந்திருக்கலாம். மேபி போட்டா 100க்கு 100% வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமைப்பட வேண்டும். நம்ம ஊரில் இருக்கும் மக்கள் அனைத்தும் வாக்கு அளிக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட் இருக்காங்களோ இல்லையோ, யாரையாவது ஒருத்தங்க வாக்களிங்கள். வாக்களிச்சாதான் மக்கள் நினைச்ச தலைவர் அங்க வந்து அடுத்த 5 வருஷத்தை நம்ம ஊரை காப்பாற்ற முடியும். சப்போஸ் நீங்க யாருக்குமே வாக்களிக்காவிட்டால் மக்கள் தீர்மானிக்கப்பட்ட தலைவர் வராமல் வேற ஏதாவது தலைவர் வந்தால் அது வாக்களித்தவருக்கும் பாதிப்பு, அளிக்காதவருக்கும் பாதிப்பு ஏற்படும். ஓகேவா? ஓட்டிங்கிறது நம்மளோட உரிமை. ஓகேவா? அந்த உரிமையை யாருக்காகவும் எவருக்காகவும் எப்பொழுதும் எங்கேயும் விட்டு கொடுக்காதீர்கள். அடுத்த 5வது வருஷம் ஓட்டு எலெக்ஷன் நடக்கும் 2031. அப்போ எல்லாரும் அவங்களோட ஓட்டை போட்டுருணும். ஓகேங்களா? கொரோனா கோடி நன்றி மக்களே. நீங்கள் எல்லாரும் நான் பேசுவதை கேட்டு, தம்பி பாதிலே போயிட்டான், அது பிரச்சனை இல்லை, நீங்களாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓகேவா? ஓகே, நான் வருகிறேன். பாய்.